ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மார்ச் 21 பெரிய பெரிய கிரகங்கள் அதிரடியாக பாய்கிறது, அதே சமயம் மாற்றத்தையும் ஏற்படுத்து. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு பெரிய சம்பவம் நடக்குமா, இல்லை சின்ன சம்பவம் நடக்குமா, அந்த சம்பவத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை எல்லாமே உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு முழுமையாக பலன் பெற முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நாம் நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு நடக்கிறது விதினால் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே விதியெல்லாம் கிடையாது, எல்லாமே கிரகங்கள் தான் காரணம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுவும் கிரகங்கள் சில நேரம் உச்சத்தில் இருக்கும், சில நேரம் ரொம்பவே இதாக இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது தான் நம்ம ராசிக்கு என்னங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால இந்த டைம் வேலையில் தாங்க நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்ல வேலை இருந்தால் தான் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். நல்ல வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல வேலை இருந்து நல்ல வேலையை தக்க வைத்துக்கொள்ள இந்த டைம் பரிகாரம் செய்ய வேண்டும். அதுவும் உங்கள் ராசிக்காரங்க குறிப்பிட்ட சில நாட்களே செய்ய வேண்டும். ஸோ சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கவோ, கிடைத்த வேலையில் நிரந்தரமாக இருக்கவோ, வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கவோ என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்ல வேலை கிடைக்க வாங்க பரிகாரம் முதல்ல என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது உடனடியாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். அதனால் பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பலனை ரெண்டாவது அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது, எல்லோருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் இன்றும் உங்கள் ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய மக்கள் உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் உங்கள் ராசிக்காரங்களும் இருக்கிறீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடியும் கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் ஒரு குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாமா? 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலருக்கு இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றிருக்குங்க. 7 முறை ஏற்றிருக்குங்க. பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விடுங்க. இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. தொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போட்டால் இன்னும் சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால் நீங்கிவிடும்.
குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஏதாவது இன்டர்வியூவிற்கு போயிருக்கீங்க, அந்த வேலையிலேருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தா அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எது வேண்டும் என்றாலும் வைத்து கொள்ளலாம். இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாதவர்களுக்கு, உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் ராசிக்கு வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்திடுங்க. இப்போ தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 முதல் நிம்மதியான நாட்கள் நிறையவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுது. மனதில் போட்டி வைத்திருந்த அன்பு, பாசம், காதலை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். காதல் கூட திருமண வரை செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை நடத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். வேலை வியாபாரம் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ வேலை வியாபாரத்திலலாம் நல்ல முன்னேற்றத்தை பெற முயற்சி பண்ணுங்க. ஸோ பொதுவாக உங்கள் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் டீப்பாக உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக பலன்களை தெரிஞ்சுக்குங்க. தனுசு, மூலம், பூரட, உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை ராசியில ஸ்தானத்தில் சந்திரன், வெகிரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு ராகு செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, பாக்கிஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் மூலமில் பிறந்த தனுசு ராசி, இந்த 21 திட்டமிட்டு செயலாற்றணும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுக்கணும். மனதில் இருந்த வீண் கவலைகள் அப்பதான் உங்களுக்கு நீங்கும். அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவம் உயரும். மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீங்க. மற்றவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு நீங்கும். ஸோ மூலமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன்க. அப்புறம் பூரடமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்களில் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை, இல்லைனா ஆபத்துங்க. அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்குழப்பம் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவது அவசியம். பல வகையில் நன்மை உண்டாகும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பணவரவு அதிகரிக்கும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக முடியும். மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.